ஆக இந்த வாழைத்தாயே வைத்து மூலக்கணலே சரணம் சரணம். மூலக்கணல் வேற யாரும் இல்ல, மனம் எந்த இடத்துல இருக்கின்றதோ அந்த இடத்துலதான் இந்த வாழைத்தாய் இருக்கிறார். இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றாலோ அங்கதான் மனம் இருக்கின்றது. அந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்ற மூலக்கணல், இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றாலோ அங்கதான் மனம் இருக்கின்றது. இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றோ அங்கதான் கர்மா இயங்குகின்றது. இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றோ அங்கதான் உயிர் சக்தியோட இயக்கமானது இயங்குது. இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றோ அங்கதான் சக்தி இருக்கின்றது. இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றாலோ அங்கதான் அற்புதத்தின் மொத்த இருப்பிடமே இருக்கின்றது. எல்லாமே அங்கதான் இருக்கின்றது. மனதை கண்டறிந்தால் வாழை உள்ள இருப்பதை நீங்க கண்டறிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா அவளுடைய முழு ஆற்றலையும் கண்டறிய வேண்டும், அவளுடைய முழு சக்தியையும் தன் வாழ்க்கையில கண்டறிய வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அதுக்கு பக்தி என்ற படியில 9 படியில ஏறியே தீரணும். அப்ப மூலக்கணலே சரணம் சரணம். மனதை கண்டறிய வேண்டும். முடியா முதலே சரணம் சரணம். அந்த மனதை நீங்க எதற்கு இறைவன் கொடுத்திருக்காரு அப்படின்ற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முடியா முதலே சரணம். கோலக்கிளியே சரணம் சரணம். இந்த மனதை எப்படி பயன்படுத்தணும்ன்ற யுக்தி. கோலக்கிளியே சரணம் சரணம். குன்றாத ஒளி கோகியே சரணம். குன்றாத ஒளி, அவளுடைய ஆற்றலை நம்ம 9 விதமான தெய்வீக சக்தி, அற்புதத்தின் மொத்த சக்தியும் அவள்கிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த சக்தியை பெற வேண்டும். இப்ப நம்ம பக்தியை வச்சு அன்னையே ஜெகன்மாதா வாழைத்தாயே உன் திருவருணையை சரண அடைகின்றேன். மூலக்கணலே சரணம் சரணம். முடியா முதலே சரணம் சரணம். கோலக்கிளியே சரணம் சரணம். சரணம் அடையது மட்டும் இல்ல, நானே திருநாமம் நிந்துதியும் நவிலாதவரை பாராதவளே. நானி திருநாமமும் யாரு எந்த இடத்துல லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றாங்களோ ஓடி போய் கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றதோ அவர்கள் நின்துதியும் அவள் புகழை லலிதா நவரத்ன மாலை அவள் புகழ் பேசிக்கிட்டே இருக்காங்க. லலிதா வாழை திருப்பதி சுந்தரி ஒரு அற்புதமானவள், அவள் ஆற்றல் மிக்க பெரியது. அவள் வைத்த பிறகு நான் ஆரோக்கியமா இருக்கிற மகிழ்ச்சியா இருக்கிற அவள் புகழ் பேசிக்கிட்டே இருக்கணும். 10 வார்த்தை பேசினா அதுல 9 வார்த்தை அவளை பத்தியா இருக்கணும். நானி திருநாமம் நின்துதியும் நவிலாதவரை நினைப்பிலேயே இருக்கணும். அவ ஒரு கால் சகஸ்ரநாமம் படிக்கிறாங்க, ஓடி போய் கேட்கிற பழக்கம் இல்ல. ஒரு கால் அவள் புகழை பாடுறதுக்கு வாய் வரல, முடியல. ஒரு கால் நானி திருநாமம் நின்துதியும் நவிலாதவரை அவ உள்ளுக்குதான் இருப்பா. நாடாதவளே, அவ ஆற்றல் உள்ளக்கே இருக்கின்றது, நமக்குள்ள மனதின் வலிமையாக இருக்கின்றது. ஹிருதயோ பாலா. ஆனா என்னாச்சு, நம்மளே அவளை உதாசீனம் பண்றதுனால சகஸ்ரநாமம் கேட்கல, அவள் புகழ் லலிதா நவரத்னமாலை படிக்கல, அவளை பத்தி பேசல, அவளை நினைக்கிறது கூட டைம் இல்ல அப்படின்னாக்கா அவ எட்டி கூட பார்க்க மாட்டா. சாரி. அப்படிப்பட்ட மனமானது வேதனை, துன்பம், துயரம், அவமான, துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, பிரிவு, மரணம் 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 மரண பயம், எந்நேரமும் ஸ்ட்ரெஸ் 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 ஸ்ட்ரெஸ். எனக்கு நிம்மதியே இல்லையா, நிம்மதியே கிடைக்காத, கேட்டுக்கிட்டே இருக்க. ஏன்னா வாழை தாய் உள்ள இருக்கின்ற அந்த பராசக்தியை உதாசீனம் பண்றதுக்கு உள்ள விளைவு அது. அப்படி இல்ல அது. ஆக குன்றாத ஒளி எப்போதுமே அவள் தெய்வீக சக்தி குன்றவே குண்டாது. அப்ப பக்தியால அவளை பிடித்து, பக்தியை கொண்டு அவளை பிடித்து அவள் நம்மளை தூக்கி சுமக்க வேண்டும். நம்ம அவளை நாடி போனது போய் அவள் நம்மளை தூக்கி அவ மடி மேல உட்கார வச்சுக்கிட்டானா அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த மூல கண்ணிலிருந்து எகிரி ஏறக்கூடிய அந்த ஆற்றலானது
அது ஏறிடுச்சுன்னா அந்த கலையானது அற்புதமான கலை. இந்த உலகத்துல முன்னொரு காலத்துல வந்து நம்மளுடைய குருகுலத்துல சொல்லி கொடுத்த அற்புத கலை, சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் அருள் சித்தர்களும் பிரம்ம ஞானிகளுடைய வாயிலாக கேட்கக்கூடிய அந்த அற்புதமான கலை நிச்சயமாக பிறக்கும். அந்த தெய்வீக சக்தி குறைவே குறையாது, அன்லிமிட்டெட். வீட்டுல வந்து கரண்ட் பாக்ஸ் இருக்கு, அதை தாண்டி சுவிட்சுகள், லைட் சுவிட்ச் இருக்கு. லைட் தட்டிங்கன்னா சுவிட்ச் எரியுது. கரண்ட் எங்க இருந்து வருது? மெயின் கரண்ட்ல இருந்து வருது. அந்த மெயின் கரண்ட்க்கு வெளியே இருக்கிற தாமானு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்து ஒரு டவுனுக்கு கிடைக்கிற அந்த பிக் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். அப்ப அந்த தாமான் எல்லாம் நாட்டுக்கு முழுதும் ஒரு இடத்துல இருந்து எனர்ஜி சோர்ஸ் வருது. அங்க அளவில்லாத அளவுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எண்டே கிடையாது. பக்தியை கொண்டு நவ தெய்வீக சக்தி அதிகரித்து கவசமும் அற்புதத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய அளவுக்கு பக்தி யோகத்துல தகுதியை வளர்க்கறதுக்கு வாழைத்தாய திருவடியை பிடிக்கிறீங்க. ஆனா அவள் தூக்கி உங்களை அவள் மடியில உட்கார வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அன்லிமிட்டட் டாட்டா மாதிரி அவளுடைய தெய்வீக சக்தி குறையாது. குன்றாத மூலக்கணலே சரணம் சரணம், முடிய சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குகையே. குன்றாத அந்த ஒளி எங்க இருக்கு? குகையக்குள்ள இருக்க. குகையே அப்படின்னாக்கா குகன், குகிய காளி, ரகசியம்னு கூட சொல்லுவாங்க, குகைன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஒரு குகை இருக்கின்றதா, பார்வதி தாயி அந்த குகை உள்ளுக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாலாம். அப்ப குளிக்கும் போது அவள் உடம்பு முழுதும் மஞ்சள் தடவி இருந்தாலாம். எப்படி? மஞ்சள் தடவி இருந்தாலாம். அந்த மஞ்சள் எல்லாத்தையும் வடிச்செடுத்து ஒரு உருவம் பிடித்தாலாம். அந்த உருவத்தை அந்த குகையுடைய வாசல்ல வைத்தாலாம். அந்த பிடிச்ச அந்த உருவமானது அதுக்கு உயிர் கொடுத்தானே, அது விநாயகனாக மாறிவிட்டதாம். எப்படி? விநாயகனாக மாறிவிட்டதாம். அந்த விநாயகன் வாசலோடைய நிக்கிறாரு. அம்மா ஒரு ஆயுதத்தை கொடுத்து, விநாயகா, நான் உள்ள போய் தவம் பண்ண போறேன், யாரு வந்தாலும் உள்ளுக்கு விடாத, நீ பத்திரமா பார்த்துக்கோ, யாரையும் விடக்கூடாது. அப்படி உன்னை மீறி யாராச்சும் வர மாட்டாங்கன்னா இந்த சக்தியோடைய ஆயுதத்தை பயன்படுத்துன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து நேரா என்ன செஞ்சாரு? போர்லாம் முடிச்சிட்டு வராரு. வந்தான 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்பனும் பிள்ளையும் சந்திக்கிறாங்க. சிவபெருமான் உள்ள நுழைய பாக்குறாரு. சிவபெருமான் உள்ள அவர் சொந்த வீட்டுக்கு போறதுக்கு பாக்குறாரு. வாசல்ல விநாயகர் கணபதி நிக்கிறாரு. உள்ள போகக்கூடாது. எப்பா, நான் உங்க அப்பங்காரன் தான், எனக்கு எல்லாம் தெரியும், உள்ள இருக்கிறது என் பொண்டாடி தான், நீங்க யாரா வேணாலும் இருங்க, அம்மா சொல்லிட்டாங்க, உள்ள போகக்கூடாது. இப்படி பண்ணாத, நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் தான்டா, உங்க அப்பங்காரன்டா நானு. நான் இந்த அம்மா சொல்லிட்டாங்க விடக்கூடாது. யாரா இருந்தாலும் விட மாட்டேன். அது அப்பனா இருந்தாலும் நான் விட மாட்டேன், எவனா இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஒரு கட்டும் 2 பேர்த்துக்கு பயங்கரமான பேச்சு, பாக்குவாதம் ஆகி சிவபெருமான் எடுத்து திருசூலத்தை போட்டாரு. தந்த துண்டா போய் நெற்றி கண்ணால் எரிச்சு சாம்பலாக்கி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போய் ஒளியாராங்க, பதறி போயிட்டு, ஐயோ என் புள்ள கொன்னுட்டீங்களே. அப்புறம் 2 அம்மா ஆர்வத்தையும் சிவபெருமான பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் சிவபெருமான் வடக்கு திசையில வந்து ஒரு ஏனை வந்து இருக்கும், தலை வெடித்து படிச்சு, அவன் பக்தன், அவனுடைய தலையை அறுத்துட்டு வடக்கு திசையில எந்த தலை வச்சு படுத்துக்கிறதோ அந்த மிருகத்தை வெட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்ப ஏனைதான் இருக்கும். அப்ப ஏனையை வெட்டிட்டு வந்து தலையை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. திருப்பி அவருக்கு உயிர் வந்துருச்சு. உயிர் வந்துட்டானே என்னாச்சு?
அப்புறம் வந்து விநாயகர், நீதான் முழு முத கடவுள், இப்படி உள்ள முகம் இருக்கிறனால உன்னை யாரும் வந்து விடைக்க மாட்டாங்க. இனிமேல உன் வாழ்க்கையில நீ உன்னை பூஜை பண்ணிட்டு தான் சிவனையும் பார்வதியும் பூஜை பண்ண முடியும். உனக்கு தான் முதல் மரியாதை. உன்னை மீறிதான் என்னையும் பராசக்தியை கூட பார்க்கணும் அப்படின்னு சொன்னா விநாயகருக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் விநாயகர் தான் முதல் கடவுளாக வணங்குறாங்க. இது கதை, இது கதை. ஜென்ம ஜென்மமா செய்த கர்மத்தை எல்லாத்தையும் வடிச்சு எடுத்து கொண்டு வந்தது அந்த பராசக்தி உடம்புல இருக்கின்ற என்னது மஞ்சள். அந்த பராசக்தி தான் அந்த மாய ரூபினி மகாகாளி. அந்த மாயையோடைய விளையாட்டு தான் இது எல்லாமே. இன்பம், துன்பம், வேதனை, சந்தோஷம், மகிழ்ச்சி, துயரம், அவமானம், துக்கம், துரோகம், சுகம், அவசுகம், எல்லாம் கூத்தம் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் எல்லாமே ஒரு மாய விளையாட்டு தான். இட்ஸ் a small game, a short time, that's all. அதுக்கு மேல ஒரு ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த கொகை வந்து வேற ஒண்ணும் கிடையாது. இன்ன வரைக்கும் பிள்ளையார் அந்த கொகை மண்ணுக்கு வந்து பாதுகாக்கிறாராம். குன்றாத ஒளி குகையே சரணம். அந்த குகை வேற எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. அங்க மண்ணுக்கு இன்னும் பிள்ளையார் ஏனத்தலையோர் காத்துக்கிட்டு இருக்காரு நமக்குள்ள. குன்றாத ஒளி குகையே சரணம். அப்ப இப்ப என்னாச்சுனாக்கா அந்த குன்றாத ஒளி எப்பயுமே தெய்வீக சக்தி பிளர்ந்து கொண்டு மலர்ந்து கொண்டே நமக்கு இருக்கணும்னா சரணாகதி தான் அதுக்கும் கதி. குன்றாத ஒளி குகையே சரணம். அடுத்தது இதுதான் சூப்பரான விஷயம். நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றலியேன். அந்த நீல திருமேனியிலே நினைவாய். நீல வர்ணம்னு ஒண்ணு இருக்கு. நீல திருமேனியிலே நினைவாய், அது மகாகாளின்னு கூட சொல்றாங்க. அந்த நீல திருமேனியிலே நினைவாய், focus on the blue. நினைவற்றலியேன். அந்த போக்கஸ்ல இருந்து ஒரு இம்மி அளவு கூட இப்படி அப்படி நகராத, அதிலே நில்லு. நீல திருமேனியிலே நினைவு, அப்படியே நில்லு. நினைவற்றலியேன். அந்த நினைவுல இருந்து அந்த போக்கஸ்ல இருந்து ஒரு துளி கூட இப்படி நகரக்கூடாது. நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றலியேன். அதிலே நிக்கணும். ஒரு சின்ன சென்டிமீட்டர் அளவு கூட, 1 சென்டிமீட்டர் அளவு கூட இப்படி அசையக்கூடாது. போக்கஸ் அப்படியே நிக்கணும். போக்கஸ்னா போக்கஸ் தான். நீல திருமேனியிலே நினைவாய். நீல திருமேனியில ஒரு கவனத்தை வைக்க வேண்டும். அந்த கவனம் வைக்கும் போது ஒரு சிம்மி அளவு கூட, மைக்ரோ சென்டிமீட்டர் அளவு கூட நம்மளுடைய கவனம் இப்படி அப்படி நகரக்கூடாது. நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றலியே நின்றேன் அருள்வாய். போக்கஸ் எனக்கு உடையாம அந்த கடைசி போக்கஸ் போனானே. நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றலியேன். போக்கஸ் ஓடாம நான் அதிலே நிக்கிறேன். போக்கஸ் ஓடாம நின்று ஜெயிச்சிட்டோம்னா போக்கஸ் கடைசி பாயிண்ட்க்கு வந்துட்டோம். நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றலியேன் நின்றேன் அருள்வாய். போக்கஸ் ஒரு கடைசி நிலைக்கு வந்துட்டானே, அந்த போக்கஸ் அப்புறம் மெடிடேஷன் தானா கைகூடும். ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, கம் நம்ம மெடிடேஷன் கிளாஸ் நடத்துறோம், கம் we teaching you meditation. எல்லாம் டுபாகூர். nobody can teach the meditation. You only can learn and can practice the focus. உங்களால வந்து focus மட்டும்தான் உங்க கையில இருக்கு, நீங்க பண்ண முடியும். அதுதான் இந்த கட்டம். நீல திருமேனியிலே நினைவாய். நீல திருமேனி எங்க பார்க்க சொல்றாங்க? ஒருவேளை வானம் நீளமா இருக்கு அதை பார்க்க சொல்றாங்களா? இல்ல விளக்கு ஏத்துனா விளக்குக்கு நடுவுல நீளமா இருக்கு அதை பார்க்க சொல்றாங்களா? இல்ல அடுப்பு தட்டினாக்கா அடுப்புல வந்து நீல கலர் நெருப்பு வருது அதை பார்க்க சொல்றாங்களா? இல்ல ஒருவேளை வந்து ரூம் ஃபுல்லா நீல கலர் பெயிண்ட் அடிச்சு நீல கலரையே உத்து பார்க்க சொல்றாங்களா? இல்ல ரவுண்டா நீல கலர் போட்டு இப்பதான் புள்ளி வச்சு அப்படியே போக்கஸ் பண்ணுங்க, நீல கலர் பெயிண்ட் அடிச்சு அப்படியே பார்க்க சொல்றாங்க. எங்க பார்க்க சொல்றாங்க? இல்ல
ஓ, மகாகாளி நீளமா இருப்பாங்களே, மகாகாளிய பார்க்க சொல்றாங்களோ, அப்ப அவங்களே பார்த்துக்கிட்டுமா? எல்லாம் பிழை. நீல திருமேனியிலை நினைவாய், அது ஒரு பாயிண்ட். அது நீல திருமேனி, நீளம் சம்பந்தப்பட்ட ஒரு பாயிண்ட். அந்த இடத்துல சனி பகவானுடைய கர்மமானது அடங்கி உடங்கி நிற்கக்கூடிய ஒரு பாயிண்ட், கர்மம் ஏங்கக்கூடிய ஒரு பாயிண்ட், மகா காளி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், மகா விஷ்ணு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அந்த காலன், அந்த மகா காளி காலன், மகா சதாசிவன் இருக்கின்ற ஒரு பாயிண்ட். நீல திருமேனியிலே நினைவாய், நினைவற்றலியே நின்றே நல்வாய். நினைவு, நீங்க ஒரு போக்கஸ் எடுத்தீங்கன்னா தோத்து போவீங்க. ஏன் தெரியுமா? கண்ணை மூடி உட்காம டொய் நடந்து முடிஞ்சது, டொய் நடக்க போறது, டொய் நடந்து முடிஞ்சது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல நம்மள அப்படின்னா நமக்கே தெரியாம நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கண்ணை மூடா உங்களுக்கு டொயின் பாஸ், கண்ணை மூடுனா டொயின் ஃபியூச்சர், கண்ணை மூடுனா பாஸ் ஃபியூச்சர், பாஸ் ஃபியூச்சர். சத்தியமா சொல்றேன், நீங்க எதுக்கு போறீங்க அது செய்யவே முடியாது. அப்படி நீங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தோல்வி அடைந்துகிட்டே இருப்போம். ஒரு நாள் செத்து போயிருவோம். பினிஷ். நீல திருமேனியிலே நினைவாய், நினைவற்றலியே நின்றே நல்வாய். அங்கிருந்துதான் வாழை குமரி வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. வந்துருவா வெளியே, வராம இருக்கவே மாட்டா. சத்தியம். நான் பேசுகின்றது அத்தனை வார்த்தையும் சத்தியத்திலிருந்து பிறப்பிக்கக்கூடியது. நான் என்ன நடந்ததோ அனுபவ ரீதியா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எப்ப அவள் அந்த நீல திருமேனியிலே நினைவாய், நினைவற்றலிய நின்றே நல்வாய், வாழை குமரி வருவாய் வருவாய். நீங்க வைத்து பூஜை செய்த அந்த வாழைத்தாயுடைய உருவம், அந்த சிற்பமானது, அந்த படமும் நீங்க செய்த நானே நீல திருமேனியிலே நினைவாய், நினைவற்றலிய நின்றேன் அருள்வாய், வாழை குமரி வருவாய் வருவாய். நீங்க பூஜிக்கின்ற அந்த படமோ, சாமி படமோ இல்ல விக்கிரகமோ நடந்து உங்க கையால ஒரு வாய் உணவு அந்த வாழைத்தாய் சாப்பிட்டாலோ, இல்ல உங்கள் தொடையில அமர்ந்து குழந்தை போல நம்மள அன்போடு பார்க்கின்றாலோ, அத்தோட அந்த க்ஷணத்தோட உங்களுக்கு விக்கிரகமோ சாமி படமோ அதுக்கப்புறம் தேவையில்லை, அவசியம் இல்லை. கட்டாயம் ஒரு மனிதனாகப்பட்டவன் நிச்சயமாக மனதை கொண்டு, பக்தியை கொண்டு நீங்க வணங்குகின்ற பிள்ளையாரோ, முருகனோ, சிவனோ, அம்பாலோ, விஷ்ணுவோ, ராமரோ, ஆஞ்சநேயரோ, எந்த தெய்வமாக இருக்கட்டும், அந்த தெய்வத்தை உங்களுடைய உண்மையான சத்தியமான பக்தியால, ப்ராப்பர் பக்தி யோக பிராக்டிஸால அந்த தெய்வம் உங்க கையால சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சாமி சிலையோ படமோ தேவையில்லைங்க. That is the reason we are worship to the என்ன சொல்லுவாங்க, worship to the சிலை, என்ன சொல்லுவாங்க, விக்கிரகம். விக்கிரகத்தை வழிபாடு பண்றது, சாமி படத்தை வச்சு வழிபாடு பண்றதும் முக்கிய காரணமே இதுதான். ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன நடக்குதுன்னா வியாபாரம் நடக்குது. பிள்ளையார் செல்ல வியாபாரம் நடக்குது. The intention of the என்னது ஸ்டேச்சு, ஒரு இறைவனோட ஐடியான்னு சொல்லுவாங்க, ஒரு இறைவனுடைய சிற்பம், உருவம் எதுக்கு சித்தர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க, என்ன தேவை இருக்கு, அந்த தேவை என்னது, what is the reason, what is the purpose, the real purpose. If you have a mind, you must use the entire mind power. ஒரு அசையாத விக்கிரகம், ஒரு கல் அசையுமாங்க, ஒரு விக்கிரகம் அசையுமா, ஒரு படம் நடந்து வருமா, நடந்து வரும், வர வைக்கணும். வர வைக்கிறதுக்கு முடியல அப்படின்னா சும்மா சாமிங்களை வச்சுக்கிட்டு படம் கடுக்கு எல்லாம் தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்டுட்டு பேசாம ஒழுங்கா ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்பா அம்மாவுக்கு சேவை செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க. பேசாம அது பண்ணிட்டு போயிடணும். நீங்க பிள்ளையார வைங்க, முருகனை வைங்க, சிவனை வைங்க, அம்பாளை வைங்க, காளியை வைங்க, ராமரை வைங்க, ஆஞ்சநேயரை வைங்க, ஐயப்பனை வைங்க, எந்த குருவைனாலும் வைங்க. விக்கிரகம் வைத்தால் 12 வருஷத்துல அந்த விக்கிரகம் நடந்து நம்ம கையால சாப்பிட வேண்டும். 12 பொதுவா
நீங்க ஜென்ம ஜென்மமா பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரியல. நீல திருமேனியிலை நினைவாய் நினைவற்றெளிய நின்றேன் அருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய். அந்த வாழை தாயே வந்துட்டா அதுக்கப்புறம் கத்தையே வேற. அதுக்கப்புறம் நீங்க யாரும் உங்களை துன்பப்படுத்தினாலும் ஜாலியா இருப்பீங்க. ஏன்னா அவருக்கால அவதான் சொல்லிடுவாள. இப்ப ஒருத்தன் வருவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவா காதுல. இதுக்கு மையம் தேவையில்ல. இந்த பொண்ணு கடவுளே, மைய வச்சுக்கிட்டு விளையாடுறது, பண்ண வச்சுட்டு விளையாடுற கேம்லாம் இல்ல. இட்ஸ் அ பியூர் ட்ரூ லவ். காதுல மைய தருவிட்டு டிக்டாக்ல இந்த மைய தருவீங்கன்னா அப்படியே அந்த தேவதைகள் உங்களுக்கு வசியம் பண்ணும் பாருங்க. சரி விடுங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பணம் கிடைக்கட்டும், நல்லா இருக்கட்டும். இது பியூரா உண்மையான காதலை வைத்து, உங்களுடைய மனதின் வலிமையை வைத்து, மனது என்ன வலிமை பாருங்க. ஒரு கல்லையே அசைவு கொடுத்து, உயிர் கொடுத்து, உணர்வு கொடுத்து, உணர்ச்சி கொடுத்து, அசைக்க முடியாத அந்த சிலையை அசைக்க வைத்து நடந்து நம்ம கையால ஒரு வாய் பிடி சாப்பாடு சாப்பிட்டுடுச்சுன்னா அத்தோட உங்களுக்கு விக்கிரக வழிபாடு முடிந்து போச்சு. அதுக்கப்புறம் நீங்க வெறும் தியானம் தான் பண்ணணும். முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு சில பேர் இதுல ஜென்ம ஜென்மமா நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கலாம். அது இதுக்குள்ள சரியான டைம் வந்திருக்கும். நான் ஸ்பார்க் பண்ணி திருப்பி தூண்டி விடுறதுக்கு இறைவன் அந்த வாழைத்தாய் என்ன பயன்படுத்திருக்கலாம். ஒரு சில பேர் புதுசா பயிற்சி பண்றதா இருக்கலாம். எது எப்படியோ எல்லாரும் பண்ணுங்க. சரியா அன்பர்கள், இன்று கர்மசூத்திர வகுப்பு இத்தோட போதும். நானு மனது எங்க இருக்குன்னு எக்ஸாக்ட்லி சொல்லி போகலான்னு பார்த்த முடியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏன் பக்தியில இதை சீக்கிரட்டாவே வச்சிருந்தாங்க தெரியுமா? மனசு இங்கதான் இருக்கு, இது மனசை வச்சு இது பண்ணுங்க. எல்லாரும் சுயநலமா ஆணவம் பிடிச்ச இந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா, ஓ மைண்ட் தான் இங்க இருக்கு, இப்படிதான் பண்ண பாருங்க. ஹிப்னோட்டிசம், மெஸ்மரிசம்னா சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பக்தி யோகம் நல்ல மனிதர்கள் தூய்மையான ஹியூமனிட்டியை கிரியேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி, ஒரு பாடத்திட்டம். அப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய சரணாகதி, சரண்டர், செல்ஃப்லெஸ் சரண்டர் எந்த அளவுக்கு டீப்பா போகணும். அப்படி போனாதான் அந்த சொல்லி கொடுக்கிற அந்த குருமார்கள் கிருபை பிறக்கணும். என்னடா எந்த அளவுக்கு சரண்டரா? அந்த சொல்லி கொடுக்கிற ஆசன்மார்களுக்கு கிருபை, கருணை பிறக்கணும். ஐயோ என்ன இந்த பிள்ளை, என்ன இந்த பையன் இவ்வளவு சரணாகதியோட இருக்கிறான், இந்த அளவுக்கு சரணாகதி இருக்க முடியுமா? இட்ஸ் தட் பாசிபிள்? முடியவே முடியாது அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த சரணாகதி இருக்கும் போது அந்த பக்தி யோகத்தை சொல்லி கொடுக்கிற அந்த ஆசான்மார்களுக்கு கருணை பிடிக்கும். அந்த கிருபையின் மூலியமாக அந்த ஆசான் என்ன செய்வார்னா, இப்படி பண்ணு, இதெல்லாம் இருக்கு, எனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு, இது பிராக்டிஸ் பண்ணு, நீ அதை பிராக்டிஸ் பண்ணு, நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதுல ட்ரை பண்ணு, இந்த மெடிடேஷன் பண்ணு, உன் மனதுக்குள்ள இதுக்குள்ள போ, இங்க போ, இது பண்ணு, இதெல்லாம் இப்படி இருக்கு, நீ பண்ணணும், செய்யணும், சிறப்பாவா, இன்னும் நல்லவா. அந்த குருநாதருக்கு சரணாகதி நிலையில இருக்கக்கூடிய மாணாக்களை பார்த்தாலே அந்த கிருபை பொங்கி வரணும். அப்படி அந்த மாணவர்களை சோதிச்சு நீங்க என்னதான் சரணாகதியோட இருந்தாலும், அந்த குருக்கு கிருபை வந்தாலும் அவர் உங்களை வச்சு நல்லா செய்வாரு. ஏன் அப்படின்னா, உங்கள் ஆணவத்தை தூண்டி விடுவாரு, உங்க சுயநலத்தை தூண்டி விடுவாரு. ஆணவம், சுயநலம், எல்லா லோபம், மதம், ஆச்சரியம், 10 விகாரத்தையும் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்களா அப்படின்னு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா பிராக்டிஸ் பண்ணு. அவர் என்னன்னா, அவர் பாட்டுக்கு யோகம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. சத்தியம் என்ன சொல்றது கேட்டுக்கிட்டு. ஆக அன்பர்களே, நம் வாழை குடும்பத்தில் இருக்கின்ற நண்பர்கள், இன்னைக்கு இந்த இது போதும். இந்த பதிவு
கர்ம சூத்திரத்துடைய இன்று எத்தனாவது நாள்? 12வது நாளமா? 11வது நாளா? 12வது நாளோட இது வரைக்கும் போதும். நாளை பொழுது நம்ம எல்லாரும் திருப்பி மறுபடியும் கர்ம சுத்தியில பார்ப்போம். யாரெல்லாம் இன்னும் இந்த கர்ம சுத்தி ஜபத்தில் இன்னும் பதிவு பண்ணலையோ உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரத்தை பதிவு பண்ணுங்க. புலனம் வழியாக எந்த உங்களால முடிஞ்ச குரு தட்சணை கொடுத்து நீங்க பதிவு பண்ணிக்கலாம். மேல வந்து டிக்டாக் பயோல வந்து என் தொலைபேசி எண் இருக்கு. மாஸ்டர் சித்துல சேவ் பண்ணிட்டு புலனம் வழியாக வந்து பதிவு பண்ணுங்க. புலனம் வழியாக வந்து உங்க பெயர், உங்க நெகரி, உங்க பண்டார் பேர் போட்டுட்டு and then ஒரு ஆடியோ மாஸ்டர் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆடியோவோ இல்ல எழுதி கூட அனுப்பலாம். வாண்ட் டு ஜாயின் கர்ம சுத்தி அண்ட் கர்ம சுத்திர வகுப்பு. ட்ரை ஸ்டெப் பை ஸ்டெப். லேட் ஆகுதுன்னா பரவாயில்ல, டே பை டேயா போங்க. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு. உண்மையுமே ஒருத்தவங்க 1 லட்சம் முடிச்சதே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அப்பா ஒருத்தங்களாச்சும் வந்து தேடி வந்திருக்காங்களே, ஒருத்தங்களாச்சும். இப்ப 2 பேரு இல்ல, நேற்று எனக்கு அதான் தோணுச்சு, அப்பா ஒருத்தங்களாச்சும் தேடி வந்தாங்க, எனக்கு இது போதும். பெரும் மகிழ்ச்சி, பெரிய சாதனை பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இன்னைக்கு பார்த்தாக்க ஜெயந்தி அம்மா எனக்கு கால் பண்ணி, மாஸ்டர் நானும் 1 லட்சம் முடிச்சுட்டு இந்த பாருங்க எல்லா கணக்கெல்லாம் தட்டேன். பெரும் மகிழ்ச்சி. நல்லா இருப்பீங்க. கர்ம சூத்திரத்துல வந்து நீங்க எதுக்காக இந்த பூமிக்கு என்ன கர்மத்தை செய்ய வந்தீங்கன்னு கத்துக்குங்க. அழகா வகுத்து கொடுத்துருக்காங்க, எதையுமே மறைக்கல. மேட்ரு என்னன்னா சரணாகதி. ஆணவத்தையும் சுயநலத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வாழைத்தாய் கிட்ட வரும்போது உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தின் மீது அற்புதத்தை கண்டு கொண்டே இருப்பீங்க. எனக்கு உண்மையுமே ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னாக்கா, ஓப்பனாவே மூலக்கடலே சரணம் முடியா, நேர ஸ்ட்ரெயிட் டு பாயிண்ட், மனசு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நேற்று நடந்த ஒரு சம்பவத்துல இருந்து நான் யோசிச்சேன், சரி அப்புறம் இன்னைக்கு பாக்குற உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு, எதை சொல்ல வேண்டுமோ தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லு. ஏன்னா இந்த மனுஷங்க சுயநலங்க, இந்த கலியுகத்துல சுயநலம். நல்ல ஒரு பாடத்திட்டத்தை கொடுத்தா கூட இதை சுயநலத்துக்கு அவன் வந்து சுயநலத்துக்கு போய் பயன்படுத்திக்கிட்டு, பக்திய போய் மாய வித்தியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சுயநலத்துக்காக மனதோடைய வலிமையை வச்சுக்கிட்டு கண்ட தான் சுயநலத்துக்கு இதை அடையிறேன் அதை அடையிறேன்னு. இங்க வந்து சரணாகதி உணர்வோடு உங்க கர்மம் என்னன்னு தெரியும், அந்த கர்மத்தை சரியா முடிக்கிறதுக்கு தான் இந்த பக்தி யோகம். தவிர்த்து நீங்க போயிட்டு அவங்களுக்கு ஹிப்னோட்டிசம் செய்யறது, நீங்க மன வலிமையை வச்சு அதை செய்யறது, இந்த சர்க்கஸ் காட்டுறதுக்காக இல்ல, அந்த பாவத்தை செய்யறதுக்கு இங்க வந்துடாதீங்க. அதனாலதான் அது வாழைத்தாய் வந்து சொல்லாதன்றான். ஏன்னா அதை மட்டும் மறைச்சிரு. ஏன்னா அது நீங்க சரணாகதி உணர்வோடு வரணும். இப்ப பாருங்களேன், இப்ப நான் சொல்லிட்டுல நாளைக்கு பயிற்சியின் மூலியமா நம்ம அது தெரிஞ்சுக்கலாம், சரணாகதி உணர்வு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டல. இப்ப நான் சொல்ல மாட்டேன்னு முடிவு பண்றேன். நாளைக்கு பாருங்க என் தொண்டை சரியாயிரும், நல்லாயிரும். ஓகே ரைட், நல்லா எடுத்த. ஏன்னா சம்டைம் வந்து நான் கொடுக்குற ஆர்வத்துல எல்லாத்தையும் பேசிடுவேன், எல்லாத்தையும் சொல்லிடுறது. அப்புறம் வாழ்க்கை இது எதுக்கு சொன்னேன் அது எதுக்கு சொன்னேன், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நிம்மதியா இருங்க. இதோட நம்மளுடைய கர்ம சூத்திர வகுப்பானது முடிவடைகின்றது. இவ்வளவு நேரம் எல்லாரும் கேட்ட உங்கள் எல்லாருக்கும் ஆரோக்கிய மகிழ்ச்சி நிம்மதி செல்வ சௌபாகியத்தோடு சுகதரமா வாழ நம்மளுடைய வாழை குடும்பத்துல நம்மளுடைய கர்ம சுத்தி ஜெபம் செய்து கொண்டே இருக்கின்ற நண்பர்கள், கர்ம சூத்திர வகுப்புல பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை வாழைத்தாயுடைய மாணவர்களுக்கு ஆரோக்கிய மகிழ்ச்சி நிம்மதி செல்வ சௌபாகியத்தோடு சுகதரமா வாழ மனதார வாழ்த்துறேன். நல்லா இருப்பீங்க, நீடோடி வாழ்ங்க. மீண்டும் நாளை பொழுது ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு கரெக்டா நான் வந்துடுவேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னும் பதிவு பண்ணாதவங்க லேட் பண்ணாதீங்க, நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. உடனடியாக பதிவு செய்து வெற்றி அடைங்க. ஜெய் ஜெகன் மாதா சிவாய் வசி ஓம்.